வணக்கம். நம்ம அந்த பதிவில் சண்டி ஹோமம் சண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 13 அத்தியாயம் இருக்குது, 700 ஸ்லோகம், 13 அத்தியாயம் இருக்குது. அந்த 13 அத்தியாயத்துலேயும் தியான ஸ்லோகம் இருக்குது, அம்பாள் எப்படி வராங்கன்னு சொல்லிக்கிட்டு. இதில் அந்த 13 தியான ஸ்லோகம் அதுக்கு பொருள். இப்போ நம்ம சண்டியை படிக்க முடியாட்டா கூட இந்த தியான ஸ்லோகத்தை டெய்லி சொல்லலாம். இல்லை அதுவும் நம்மளால் முடியலைன்னா இதை டெய்லி கேட்கலாம். வீட்டிலலாம் இதை போட்டு கேட்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓம் கட்கம் சக்கர கதேஷு சாப பரிகாம் சூலம் புசுண்டிம் சிரஹா சங்கம் சந்தததீம் கரைஸ்திரிணேனாம் சர்வாங்கபூஷாவிரதாம் நீலாஸ்மத்யுதிமாஸ்ய பாததசகாம் சேவே மகாகாளிகாம் யாமோஸ்தௌத் ஸ்வபி தேஹரோ கமலஜோ ஹந்தும் மதும் கைடபம். வைகுண்ட வாசனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் யோக நித்திரையில் இருந்தபொழுது தாமரை மலரில் உதித்த பிரம்மா பல உயிர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மது கைடப அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக வாள், சக்கரம், வில், கதை, அம்பு, பரிகம், சூலம், புசுண்டி, சிரஸ், சங்கு ஆகிய 10ஐயும் 10 கரங்களில் தரித்தவளும் 3 கண்களோடு இருப்பவளும் சர்வாபரண பூஷிதையாக இருப்பவளும் இந்திர நீலக்கல்லை போன்ற பிரகாசமுடையவளும் 10 முகங்களும் 10 கால்களையும் உடைய எந்த மகா காளியை வணங்கினாரோ அந்த மகா காளியையே நானும் வணங்குகிறேன். ஓம் அக்ஷஸ்ரக்பரசும் கதேசு குலிசும் பத்மம் தனுஷ்குண்டிகாம் தண்டம் சக்திமசிஞ்ச சர்மஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் சூலம் பாச சுதர்சனே ச தததிம் கஸ்தை பிரபால பிரபாம் சேவை சௌரிபமர்த்தினி மிக மகாலட்சுமிம் சரோஜஸ்திதாம். அக்ஷமாலை, பரசு, கதை, அம்பு, வஜ்ராயுதம், தாமரைப்பூ, வில், கமண்டலம், தண்டம், சக்தி, வாள், சர்மம், சங்கு, மணி, மதுபாத்திரம், சூலம், பாசம், சக்கரம் முதலிய அஸ்திரங்களை கரத்தில் ஏந்தியவளும் கமலாசனத்தில் அமர்ந்திருப்பவளும் பிரசன்னமான முகத்தினளும் மகிஷாசுரனை வதைத்தவளுமாகிய மகாலட்சுமியை இங்கு நமஸ்கரிக்கிறேன். ஓம் உத்யத்பானு சகசிரகாந்தி மரணச்சௌமாம் சிரோமாலிகாம் ரக்தாலிப்தவயோதராம் ஜபவடிம் வித்யாமபீதிம் வரம் ஹஸ்தாப்ஜை தததீம் திரிநேத்திர விலசத்வக்ராரவிந்தஸ்ரீயம் தேவீம் பக்தஹிமாம் சுரத்னமுகுடாம் வந்தே ரவிந்தஸ்திதாம். 1000 கோடி உதய சூரிய செந்நிற கிரணங்களின் ஒளியில் ஜொலிப்பவளும் தாமரை மேல் அமர்ந்தவளும் அழகிய மாலையாக காட்சி தரும் கேசங்களை உடையவளும் மார்பகத்தில் சிவந்த சந்தன பூச்சுடன் இருப்பவளும் தாமரை போன்ற கரங்களில் ஜபமாலையும் புத்தகமும் அபய வரத முத்திரையுடன் பிரகாசிப்பவளும் தாமரை போன்ற அழகிய முகத்தில் முக்கண்களுடன் பிறைச்சந்திரனுடன் கூடிய ரத்னங்களை பதித்த மகுடத்தை தரித்தவளுமான என் தாயை நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஓம் காலாப்ராபாம் கடாட்சைரரிகுலபயதாம் மௌலிபத்தேந்துரேகாம் சங்கம் சக்கரம் கிருபாணம் திரிசிகமபிகரைருத்வகந்திம் திரிநேத்ராம் சிம்ஹஸ்கந்தாதிரூடாம் திரிபுவனமகிலம் தேஜசா பூரயந்தீம் தியாயேத் துர்காம் ஜயாக்யாம் திரிதச பரிவதாம் சேவிதாம் சித்திகாமைஹி. 30 முக்கோடி தேவர்களால் சூழப்பட்டவளும் ஜெயத்தை விரும்பும் பக்தர்களால் ஆராதிக்கப்பட்டவளும் ஆகிய தனது ஒளியினால் உலகங்களின் இருளை அகற்றுபவளும் தனது கடைக்கண் பார்வையினால் எதிரிகளின் மனதில் அச்சத்தை உண்டாக்குபவளும் தீயனவற்றை தூசு போல சுட்டரித்து ஒளிர்பவளும் கரங்களில் சங்கு, சக்கரம், வாள், திரிசூலம் ஆகியவற்றை ஏந்தி சிரசில் பிறைச்சந்திரனை சூடியவளும் 3 கண்களை உடையவளும் சிங்கத்தின் மீது அமர்ந்தவளுமான ஜெயா என்ற பெயருடைய துர்க்கையை நான் தியானிக்கிறேன். கண்டாசூலகலானி சங்கமுசலே சக்கரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜை தததீம் கனாந்த விலசச்சீதாம் சுதுல்ய பிரபாம் கௌரி தேக சமுத்பவாம் திரிஜகதா மாதாரபூதாம் மகாபூர்வாமத்ர சரஸ்வதி மனுபஜே சும்பாதிதைத்யார்த்தினீம். மணி, சூலம், கலப்பை, சங்கு, உலக்கை,
சக்கரம், வில், அம்பு ஆகியவற்றை தனது தாமரை கைகளில் ஏந்தியவளும், மேகத்திடை விளங்கும் சந்திரனைப் போன்ற பிரபையுடன் ஜொலிப்பவளும், கௌரியின் தேகத்தில் உதித்தவளும், உலகிற்கும் மூலமானவளும், அபூர்வ வடிவினலும், சும்பன் முதலிய அசுரர்களை அழித்தவளுமாகிய மகா சரஸ்வதியை நான் தியானிக்கிறேன். ஓம் நாகாதீஸ்வர விஷ்டராம் பணிமணோத்தம் சோரு ரத்னாவலி பாஸ்வத்தேகலதாம் திவாகர நிபாம் நேத்திரத்ரயோத்பாசிதாம் மாலா கும்பகபால நீரஜகராம் சந்திரார்த்தச்சூடாம் பராம் சர்வஜேஸ்வர பைரவாங்க நிலையாம் பத்மாவதீம் சிந்தையே. நாகங்களின் தலைவனான நாகராஜனை குடையாக கொண்டவளும், தனது கொடி போன்ற மேனியில் விலை மதிப்பற்ற நாகரத்னங்களால் ஆன நாகாபரணங்களை அணிந்தவளும், சூரிய கதிர்களைப் போல் ஒளிரும் முக்கண்களை உடையவளும், ஜபமாலை, அமிர்த கலசம், கபாலம் மற்றும் தாமரையை கைகளில் ஏந்தியவளும், தலையில் பிறை சந்திரனை சூடியவளும், தற்பையை ஆசனமாக கொண்ட பைரவரின் மடியில் அமர்ந்து காட்சி அளிப்பவளுமான பத்மாவதி தாயை நான் தியானிக்கிறேன். ஓம் தியாயேயம் ரத்னபீடே சுககலபடிதம் ஸ்ருண்வதீம் சியாமலாங்கீம் ந்யஸ்தைகாங்க்ரீம் சரோஜே சசிசகலதராம் வல்லகீம் வாதயந்தீம் கல்காராபத்தமாலாம் நியமிதவிலசத்சோலிகாம் ரக்தவஸ்திராம் மாதங்கீம் சங்கபாத்ராம் மதுரமதுமதாம் சித்திரகோத்பாசிபாலாம். சிரசில் பிறைச்சந்திரனை சூடியவளும், நெற்றியில் கலை நுட்பத்துடன் கூடிய திலகம் அணிந்தவளும், மென்மையான மதத்துடன் கூடிய புன்சிரிப்புதவளும், அழகிய முகம் உடையவளும், உடலோடு ஒட்டிய சிவந்த நிற பட்டாடை ஆம்பல் பூமாலை தரித்தவளும், கையில் சங்கு பாத்திரத்துடன் தாமரையின் மீது காலை பதித்தபடி கிளிகளின் இனிய மொழியை கேட்டவாறே கைகளில் வீணையை வாசித்து கொண்டு நவரத்ன சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கும் அமிர்தமயமான ராஜமாதங்கியை நான் தியானிக்கிறேன். அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் திருதபாசாங்கு சபுஷ்பபாணச்சாபாம் அணிமாதிபிராவிரதாம் யூகை அகமித்ய விபாவையே பவானீம். செந்நிற மேனி கொண்டு அலை அலையாய் கருணை பொழியும் பிரகாசத்துடன் கூடிய மிக அழகான கண்களை கொண்டு கையில் பாசம், அங்குசம், வில், மலர் அம்புகளை ஏந்தி தன் கிரணங்களினாலே அனைவரையும் கவர்ந்து அனிமா, மகிமா போன்ற அஷ்டமா சித்திகளை தன்னுள் நிறுத்தி என்னுள் நிறைந்த பைரவியை நான் வணங்குகிறேன். ஓம் பந்தூகாஞ்சன நிபம் ருதிராட்சமாலாம் பாசாங்குசௌச்சவரதாம் நிஜபாகுதண்டை பிப்ராணமிந்து சகலாபரணம் திரிநேத்திரம் அர்த்தாம்பிகே சமனிசம் வபுராசிரயாமி. முக்கண் உடையவளும், சாம்பல் நிறமான பந்தூக புஷ்பத்தின் நிறத்துடன் உருக்கிய தங்கமாய் ஜொலிப்பவளும், கைகளில் பாசம், அங்குசம், புஷ்பபானம் கொண்டு அபய முத்திரையுடன் அந்த அர்த்தநாரீஸ்வரரின் பாதியாகவும் 3 கண்களுடன் பிறைச்சந்திரனையே தன் ஆபரணமாக்கி கொண்ட என் தாயை இரவு பகலுமாக என் நேரமும் போற்றி வணங்குகிறேன். ஓம் உத்தப்தஹேமருச்சிராம் ரவிச்சந்திரவன்னிநேத்ராம் தனுஸ்சரயுதாங்குசபாசசூலம் ரம்யேர்புஜஸ்ததததிம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரிம் ஹிருதி பஜாமி திருதேந்துலேகாம். தீயில் சுடப்பட்ட பசும் பொன்னாய் மிளிர்ந்து சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய தேவர்களையே தன் முக்கண்களாய் கொண்டு அழகிய கரங்களில் பாசம், அங்குசம், வில், மலர் அம்புகளுடன் தனது சிரசில் பிறைச்சந்திரனை சூடி அந்த பரமசிவனிற்கே சக்தியாக சிவசக்தி சுரூபமாய் நிற்கும் அந்த காமேஸ்வரியை என் இதயத்தில் தியானிக்கிறேன். ஓம் பாலரவித்யுதிமிந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் பரதாங்குசபாச பீதிகராம் பிரபஜே புவனேசீம். உதிக்கின்ற உதய சூரியனின் பிரகாசமாய்மிலிருந்து நிறைந்த மார்பகத்துடன் அனைவருக்கும் வரமளிக்கும் அபயமுத்திரையுடன் கைகளில் அங்குசத்தையும் பாசத்தையும் ஏந்தி 3 கண்களுடன் அனைவருக்கும் பரவசமூட்டும் சந்திரனைப் போல புன்னகைக்கும் முகத்துடன் விளங்கும் அந்த புவனேஸ்வரி தாயை நான் ஆராதிக்கிறேன். ஓம்
வித்யுத்தாமசமபிரபாம் ரகுபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிக்கரபாலகேட விலசஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தை சக்கரகதாசிகேட விசிகாம் சாபம் குணம் தர்ஜனீம் பிப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. கத்தி கேடயம் ஏந்தி சேவை செய்யும் எண்ணற்ற பெண்களால் சூழப்பட்டு சக்கரம், கதை, கத்தி, கேடயம், அம்பு, வில், பாசம் போன்ற பல ஆயுதங்களை ஏந்தி 3 கண்களுடன் எதிரிகளை அச்சுறுத்தும் வண்ணம் ஆள்காட்டி விரலால் காட்டப்பட்ட முத்திரையுடன் சிம்ம வாகனத்தில் ஆக்ரோஷமாய் அமர்ந்து மின்னல் போன் மின்னும் அந்த துர்காதேவியை நான் தியானிக்கிறேன். ஓம் பாலார்கமண்டலாபாசாம் சதுர்பாகும் திரிலோச்சனாம் பாசாங்குசவராபீதீர் தாரயந்தீம் சிவாம் பஜே. 3 கண்கள் உடையவளும் உதய சூரிய மண்டல போல் ஜொலிப்பவளும் புஷ்பபானம், சின்முத்திரை, வரதம் மற்றும் அபயம் ஆகிய முத்திரைகளை உணர்த்தும் 4 கைகளுடன் விளங்கும் சிவாதேவியை நான் போற்றி வணங்குகிறேன். முடிஞ்சளவு இந்த ஸ்லோகத்தெல்லாம் தினமும் கேளுங்க, ஈஸியாக சொல்லலாம், சொல்லி பயன்பெறுங்க.